புதுசா பிரியாணிலாம் செஞ்சீங்க போலயே. என்ன வெண்ணிலா, பிரியாணியா? இல்லையே. என்ன அபி, என்கிட்டே போய் சொல்றியா என்ன? அதான் பிரியாணி வாசனை அப்படியே மூக்க தொலைச்சுதே. வெண்ணிலா, என்ன சொல்ற? அபி பிரியாணி செஞ்சாளா? ஆமா ரியாக்கா, உங்களுக்கு தெரியாதா? வாசனை வந்திருக்குமே. வெண்ணிலா, எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. வாசனை மத்தியான டைம்ல ஹெவியா வந்தது. நான் கூட யாரும் நல்ல பிரியாணி சாப்பிட்றாங்கன்னு நினைச்சேன். அப்ப அபிதான் செஞ்சு சாப்பிட்டுருக்காளா? ஐயோ, ஏன் ரியாக்கா நீங்க வேற. ஆமா ரியாக்கா, இவ தான் நமக்கு தராம ஒத்தையில செஞ்சு சாப்பிட்டுருக்கா. ஐயோ வெண்ணிலா, அப்படிலாம் எதுவும் இல்லை. அபி பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது சரியா? ஆமா, உனக்கு தான் காஃபியே ஒழுங்கா போட தெரியாதே, நீ எப்படி பிரியாணி செஞ்ச? அதுவா, யூடியூப் பார்த்து தான் செஞ்சேன். பாரு மேடம், யூடியூப் பார்த்து பிரியாணிலாம் செஞ்சுருக்கீங்க. டேஸ்ட் பார்க்க கூட எங்களுக்கு கொஞ்சம் கூட தரல. அதானே, எங்களுக்கு கொஞ்சமாச்சும் தந்துருக்கலாம்ல. எல்லாத்தையும் ஒத்தையில சாப்பிட்ருக்க அப்படிதானே? ஐயோ, நீங்க வேற ஏன் கலாய்க்கிறீங்க? எல்லாமே சொதப்பிருச்சு. என்னது சொதப்பிருச்சா? ஆமா, நீங்க எதுக்கு கோரஸ் பாடுறீங்க? எல்லாம் சொதப்பிருச்சு. என்னாச்சு அப்படியே? அப்படி என்ன பண்ண? அது இப்ப புதுசா வந்திருக்க சமையக்காரக்கா ஒழுங்காவே சமைக்க மாட்டேங்கிறாங்கல்ல. அதான் சக்தி வந்து சாப்பிடவே பிடிக்கல, பிரான் பிரியாணி சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். சரி, அவன் ஆசையா கேட்கறானே, நம்ம ட்ரை பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூபை பார்த்து நான் நல்லா தான் செஞ்சேன். அப்புறம் யூடியூப்ல இருக்கிற மாதிரியே கரெக்டா எல்லாமே செஞ்சேன். கடைசியில புதினா இலை தூவாங்கல்ல, அது கூட கரெக்டா தான் பண்ண வெண்ணிலா. சரிங்க மேடம், அப்புறம் என்ன ஆச்சு? அப்புறம் என்ன ஆச்சா, நான் ஆசாசியா செஞ்சு சக்திக்கு கொடுத்தேன். ஆனா அவன் என்ன இவ்வளோ கேவலமா இருக்கு, தயவு செஞ்சு நாய்க்கு புடைக்கலாம் போட்டுறாத, தின்னுட்டு செத்து போயிடும், எதுக்கு எப்படி சோத்தை போட்டு சாகடிக்கிறேன்னு எனக்கு கலாய்னு கலாய்ச்சிட்டான் தெரியுமா? ஏ அபி, என்னடி சொல்ற? அபி உண்மையாவே வா, சக்தி எப்படிலாம் சொன்னா? ஐயோ, ரெண்டு பேரும் தயவு செஞ்சு சிரிக்காதீங்க. நான் எவ்வளோ ஆசையா செஞ்சேன் தெரியுமா? ஆனா அவன் தான் நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டான். அபி, அவன் ஏதோ சும்மா விளையாட்டுக்கு சொல்லியிருப்பான். இல்லரியாக்கா, அவன் உண்மையதான் சொல்லியிருக்கான் போல. ஏன்னா கார்த்திக் ப்ரோ வந்தாங்களா, அவங்க கிட்ட சாப்பிட சொல்லி கொடுத்தேன். அவங்களும் ஆசாசையா எடுத்து வாயில வச்சாங்க. அப்படியே ஃபேஸ் ரியாக்ஷனே மாறிடுச்சு தெரியுமா? அடி பாவி, அப்ப ரெண்டு பேரையும் சோத்த போட்டு கொல்ல பிளான் போட்டிருக்கேன் அப்படிதானே? போவெண்ணிலா, நீயும் என்ன கலாய்க்கிறல்ல. இந்த சக்தியும் கார்த்திக் ப்ரோவும் தான் என்ன ரொம்ப கலாய்ச்சிட்டாங்க. இப்போ நீங்களும் என்ன கலாய்க்கிறீங்கல்ல. நான் என்ன பண்றது? நான் கரெக்டா யூடியூப் பார்த்து தான் செஞ்சேன். ஆனா உப்பெல்லாம் அதிகமாயிருச்சு, காரமும் அதிகமாயிருச்சு போல. இதுல வேற தெரியாம உப்புக்கு பதிலாக 2 டீஸ்பூன் சீனியை வேற அள்ளி போட்டேன். அபி, என்னடி சொல்ற? அடியே, உப்புக்கும் சீனிக்கும் கூட வித்தியாசம் தெரியாதா? இல்ல வெண்ணிலா, ரெண்டும் ஒரே மாதிரி டப்பால இருந்தல, அதான் நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஆக மொத்தம் பிரான் பிரியாணி செய்யறேன்ட்டு நல்லா ஃபன் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிதானே? ஆமா, லைட்டா சொதப்பிடுச்சு. நானும் ட்ரை பண்ணலான்னு தான் பண்ணேன். இப்படி சொதப்போன்னு எனக்கு என்ன தெரியும்? அடியே அபிமா, லைட்டா சொதப்பல, நிறையாவே சொதப்பி வச்சிருக்கேன். சரி விடுங்க விடுங்க, இதெல்லாம் வாழ்க்கையில சாதாரணம் தானே. அடி பாவி, ரெண்டு பேரும் கொலை பண்ண பார்த்துட்டு இதெல்லாம் வாழ்க்கையில சாதாரணம் நான் சொல்றேன். நான் என்ன பண்றது வெண்ணிலா, உனக்கு வருது, எனக்கு வர மாட்டேக்கி. இதுல வேற கடைசியில ஃபைனலா ஒரு டைலாக் சொன்னாங்க பாரு, நமக்கு என்ன வருமோ அதை மட்டும் தான் பண்ணணும், தேவையில்லாம இந்த மாதிரி ஏடா கூடமா பண்ணி அடுத்தவங்க உயிரை சாவடிக்க கூடாது அப்படின்ட்டானுங்க ரெண்டு பேரும். ஐயோ ஐயோ, ஒன்னால ஒரே காமெடி தான் போ. சரி, நீ செஞ்ச சாப்பாட்டை நீ டேஸ்ட் பண்ணி பாத்தியா இல்லையா? இல்லையே, இவனுக்கு ரெண்டு பேரும் பண்ண அளப்பறையில நான் கொஞ்சம் கூட டேஸ்ட் பண்ணல. அவனுக்கு தான் சொன்னானுங்களே, நாய்க்கு பூனைக்குன்னு எதுக்கும் கொடுத்துடாத, நீயும் தின்னு தொலைஞ்சிடாத, ஒழுங்கா குழி தோண்டி முக்கிருன்னு சொல்லிட்டானுங்க. அதனால நானும் அதை மாதிரி குழி தோண்டி சாப்பாடெல்லாம் புதைச்சிட்டேன். ஆனா பண்றதெல்லாம் பண்ணிட்டு அப்பாவி மாதிரி மூச்சு வச்சிருக்க பாத்தியா? இல்ல வெண்ணிலா, உண்மையாவே நான் ரொம்ப பாவம் தெரியுமா, நான் ரொம்ப பார்த்து பார்த்து செஞ்சேன். சரி சரி, நீ ஃபீல் பண்ணாத, நான் உனக்கு எப்படி செய்யணும்னு அப்புறமா சொல்லித்தரேன். இல்ல வேண்டாம் வெண்ணிலா, நான் இதுக்கப்புறம் சமையல் கட்டு பக்கமே வரக்கூடாது முடிவு பண்ணிட்டேன். அபி, சொல்லுங்க ரியாக்கா. என்ன அபி, ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணும்போது அப்படிதான் சொதப்ப தான் செய்யும், அப்புறம் போக போக செட் ஆயிரும். இல்லைன்னா உன் சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு அவங்களுக்கே பழகிரும், நீ ஒன்றும் கவலைப்படாத. என்ன ரியாக்கா, ஆறுதல் சொல்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கலாய்க்கிறீங்க. வேற நான் என்னடி பண்றது? எனக்கு உண்மையாவே சிரிப்பு தாங்க முடியலடி நீ பண்ணதை நினைச்சு. போங்கக்கா. ஆனா அபி, உண்மையை சொல்ல போனா இந்த அக்கா ஒழுங்காவே சமைக்க மாட்டேங்கிறாங்க. நல்லாவே இல்லை அபி, எனக்கும் சாப்பிடவே பிடிக்கல, என்னடா பண்றதுன்னு இருக்கேன். ஐயோ ஆமா ரியாக்கா, என்னால ஒரு வாய் கூட ஒழுங்கா சாப்பிட முடியல, என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல. பேசாம நானே போய் சமைச்சிடலான்னு சில டைம் தோணும். ஐயோ ஐயோ, எல்லாரும் எப்படிதான் சாப்பிட்றாங்களோ தெரியல. வெண்ணிலா, பேசாம நம்ம 3 பேருமே சேர்ந்து சமைச்சிடலாமா? என்னது, நம்ம
அடிக்கல, சமைச்சா அப்படியே நல்லா ஏதாச்சும் பேசிட்டு அப்படியே நேரம் போயிடும். சமைச்ச மாதிரி ஆயிரும், வாய்க்கு ருசியா சாப்பிட்ட மாதிரி ஆகிரும். ரியாக்கா சூப்பர் ஐடியா. பேசாம நம்ம 3 பேருமே சேர்ந்து சமைச்சிடலாம், ஜாலியா இருக்கும். இல்ல இல்ல அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம், நான்லாம் வரல. அபி நீ சமைக்கலாம் வேண்டாம், சும்மா காய்கறி கட் பண்றது அந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க் பண்ணு. அதுக்கப்புறம் நாங்களே உனக்கு சமைக்கிறதுக்கு சொல்லி தந்துடுறோம். அப்படியா? அப்போ ஓகே. நீங்கள் 2 பேரும் எனக்கு சமைக்க சொல்லி தந்துடுவீங்களா? நானும் அப்போ உங்களை மாதிரி டேஸ்ட்டாக சமைக்க ஆரம்பிச்சிருவேனா? அபி நீ கவலையே படாத, நான் உனக்கு எல்லாமே சொல்லித்தரேன் சரியா? அதான் நாங்கள் 2 பேரும் இருக்கோம்ல, நீ ஃபஸ்ட்டு சின்ன சின்னதாக ஹெல்ப் மட்டும் பண்ணு. அதுக்கப்புறம் எப்படி சமைக்கணும்னு நாங்கள் 2 பேருமே உனக்கு சொல்லித்தரோம். வெண்ணிலா உண்மையாவே வா, அப்போ நானும் உன்ன மாதிரி சூப்பராக சமைக்க ஆரம்பிச்சிருவேனா? அபி நீ எங்களை விட சூப்பராகவே சமைப்பேன் சரியா? ஆமாம் வெண்ணிலா, எப்படியாச்சும் நான் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக சமைச்சு சக்திக்கும் கார்த்திக் ப்ரோக்கும் கொடுக்கணும். என்னை எப்படிலாம் கலாய்ச்சாங்க, அதுக்கு பதிலாக நானும் நல்லா சமைப்பேன் அப்படின்னு அவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணணும். அபி கண்டிப்பாக நீ நல்லா சமைக்கிற. சரி, அப்போ நம்ம நாளையிலேருந்து நம்மளே சமைக்க ஆரம்பிச்சிடலாம். சரி அபி. ரியாக்கா நாளைக்கு காலையிலேருந்து நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாமா? ஓகே வெண்ணிலா. என்ன நீ ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு அமைதியாகவே இருந்தா என்ன அர்த்தம்? அதை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு எனக்கு தெரியல மீனாட்சி. என் பொண்ணு பண்ணது சாதாரண விஷயம் இல்லை, பெரிய தப்பு தான், பெரிய தப்பு தான். அவன் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க கூடாது. அவள் சார்பில் இருந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. அவள் பண்ண தப்புக்கு என்னை மன்னிச்சிரு மீனாட்சி. ஐயோ என்னன்னு நீங்கள் அமிர்தா பண்ணதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நானும் அமிர்தா இந்த மாதிரிலாம் பண்ணுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவள் ஏன் தான் இப்படிலாம் பண்ணாலும் தெரியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியல மீனாட்சி. நானும் கோபத்தில் அவளை 4 அடி அடித்து திட்டவும் செஞ்சுட்டேன். இதுக்கு மேலே எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இதுக்கப்புறம் அவள் ஒழுங்கா இருப்பான்னு நினைக்கிறேன். அவளை சொல்லி என்ன ஆக போகுது? தப்பு நம்ம மேலேயும் இருக்கு மீனாட்சி. என்ன நீ பேசுறீங்க? நம்ம மேலே தப்பு இருக்கா? அப்படி நம்ம என்ன பண்ணிட்டோம்? என்ன மீனாட்சி ஒன்றும் தெரியாத மாதிரி சொல்கிற? நம்ம தானே அவளுக்கு சூர்யாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு ஆசையை காட்டினோம். இப்போ கடைசியில் கல்யாணம் நடக்கலன்னு தான் அவள் இந்த மாதிரிலாம் பண்ணுறா. அண்ணி அதான் கல்யாணம் தான் நடக்கலையே, அப்புறம் நம்ம என்ன பண்ணுறது? எனக்கும் அமிர்தா இந்த வீட்டு 2வது மருமகளாக வரணும்னு ஆசை தான். ஆனால் எல்லாமே நம்ம நினச்சபடியே நடக்கு. அவனுக்கு ஒவ்வொருத்தையும் கூப்பிட்டு வந்து கடைசியில் 3 பசங்க கல்யாணமும் இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு நானே மன வருத்தத்தில் இருக்கேன். இதெல்லாம் அமிர்தா தேவையில்லாமல் என் பையன் மேலே பழிய போட்டா எப்படி எண்ணி பார்த்துட்டு இருக்க முடியும்? வேற என்ன எண்ணி பண்ணுறது? நீ சொல்கிறது கரெக்டு தான் மீனாட்சி. இருந்தாலும் என் பொண்ணு இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பிரீத்தி வாழ்க்கையும் இப்படி தான் ஆச்சு. அவள் ஏதோ இப்போ தான் கொஞ்சம் வெளியே வந்திருக்கா கிருஷ்ணன் நினப்புலேருந்து. இப்போ அமிர்தாவும் அப்படி இருக்கா. நான் என்ன பண்ணுறது? எனக்கு உங்கள் நிலைமை புரியுது அண்ணி. இருந்தாலும் அமிர்தா பண்ணது தப்பு தானே? ஆமாம் மீனாட்சி, அமிர்தா பண்ணது தப்பு தான். நான் அதை நியாயப்படுத்த விரும்பலை. நான் பொதுவாக சொல்கிறேன், நம்ம மேலேயும் தப்பு இருக்குது. நம்ம தான் அவளுக்கு ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டோம். அதனால தான் அவளுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல மீனாட்சி, தெரியல. சரி விடுங்க, நீ என்ன பண்ணுறது? இதெல்லாம் ஒரு கெட்ட கனவாக நினச்சி மறந்துட வேண்டியதுதான். எல்லாம் நம்ம நினைக்கிறதா நடக்குது. ஆண்டவன் ஏற்கனவே எழுதி வச்சுட்டான் போல இவங்களுக்கு இவங்க தான். இல்லைனா போய் இந்த வீட்டு வேலைக்காரி எனக்கு மருமகளா வருவாளா? அதை நினைக்க நினைக்க எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. என் 3 பசங்களுக்கும் எப்படிலாம் பொண்ணு பார்க்கணும்னு நினைச்சேன். ஆளாளுக்கு ஒன்றும் இல்லாதவங்களை கூட்டு வந்து கல்யாணம் பண்ணிட்டு அவனுங்க பாட்டுக்கு இருக்கானுங்க. என்னத்த சொல்றது? நான் ஒன்று நினைச்சேன், இங்கே நடக்கிறது ஒன்றா இருக்கு. நீங்க அதைய பத்தி யோசிக்காதீங்க நீ. நானும் எதுவும் நினைக்கல. சரி அமிர்தா ஏதோ தெரியாம பண்ணிட்டா. இதுக்கப்புறம் அதை பத்தி பேசி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆமாம் மீனாட்சி, அமிர்தா ஏதோ புத்தி கெட்டு போய் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டா. ஆனால் அதுக்கு நான் அவளை 4 அடி அடித்தா கூட பரவாயில்ல. இந்த மாதிரி வீட்டை விட்டு வெளியே போகணுன்னு சொன்னால் அவள் எங்கம்மா போவா? அமிர்தாவும் பிரீத்தியும் பாவம் இந்த வீட்டை விட்டு அவளுங்க வெளியே இருந்துக்கிட மாட்டாளுங்க. எனக்கு அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ கொஞ்சம் கிருஷ்ணன்கிட்ட பேசிப்பாரு மீனாட்சி. அண்ணி அது என்ன மீனாட்சி இழுக்கிற? என் பொண்ணுங்களை பற்றியும் கொஞ்சம் யோசிச்சு பாரு மீனாட்சி. 2 பேரும் வெளியே போய் ரொம்ப கஷ்டப்படுவாளுங்க. ஹாஸ்டல் கீஸ்டல்லாம் அவங்களுக்கு சுத்தமாக செட் ஆகாது. நீ கொஞ்சம் கிருஷ்ணன்கிட்ட பேசிட்டு கொஞ்சம் சொல்லு மீனாட்சி. பாவம் அவளுங்க இன்னும் 1 வாரத்தில் இந்த வீட்டை விட்டு போகணுன்ட்டு அதுக்கு வேற அழுதுட்டு இருக்காளுங்க. எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவள் பண்ணது தப்பு தான். இருந்தாலும் அதுக்கு நீ இவ்வளோ பெரிய தண்டனை வேண்டாம் மீனாட்சி. என் பொண்ணுங்க பாவம். நீ கொஞ்சம் கிருஷ்ணன்கிட்ட பேசு மீனாட்சி. இல்லை நீ என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க. எனக்கும் கிருஷ்ணா எடுத்த முடிவு தான் கரெக்டுன்னு தோணுது. இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆனதுக்கப்புறமும் அமிர்தாவும் பிரீத்தியும் இந்த வீட்டில் இருக்கிறது சரி வராது. என்ன மீனாட்சி சொல்கிறேன்? நீயே இப்படிலாம் பேசினா என்னமா அர்த்தம்? நீ கொஞ்சம் கிருஷ்ணகிட்ட சொல்லி பாரு. இல்லை நீ அதெல்லாம் சரி வராது. கிருஷ்ணன் எடுத்த முடிவு தான் எனக்கும் கரெக்டுன்னு தோணுது. ப்ளீஸ் நீ இதுக்கப்புறம் நம்ம இதை பற்றி பேச வேண்டாம். மீனாட்சி
அண்ணி சொன்னா புரிஞ்சுக்கோங்க. பிரீத்தியும் அமிர்தாவும் இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறது தான் அவங்க வாழ்க்கைக்கும் நல்லது, இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கும் நல்லது. சொன்னா புரிஞ்சுக்கோங்க அண்ணி. இதை பற்றி நம்ம இதுக்கப்புறம் பேச வேண்டாம். அண்ணி நீங்கள் கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லதாகவே நடக்கும். சரி அண்ணி, நம்ம அப்புறம் பேசலாம். ச்சே, இவகிட்ட எப்படியாச்சும் பேசி இவன் மனசை மாற்றி என் 2 பொண்ணுங்களையும் இங்கே இருக்க வச்சிடலான்னு பார்த்தா பிடிவாதமா இருக்காளே. எப்படி என் 2 பொண்ணுங்களும் வெளியே போறதா அவங்க வாழ்க்கைக்கு நல்லதா, இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கும் நல்லதா? என் பொண்ணுங்க வெளியே போகட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன். இந்த வீட்டில் எல்லாரும் எப்படி நிம்மதியா இருக்கீங்கன்னு நானும் பார்க்குறேன். ச்சே, எல்லாம் இந்த அமிர்தாவை சொல்லணும். தேவையில்லாம அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்லி இப்ப வீட்டை விட்டு வெளியே போறதா மிச்சம். ஐயோ ஐயோ, இதை நினைக்க எனக்கு பத்திக்கிட்டு வருதே. எப்படியாச்சும் இவ மண்டைய கழுவி குழப்பிடலான்னு பார்த்தா இவ குழம்ப மாட்டா போலயே. டேய், தயவு செஞ்சு சிரிச்சு மட்டும் தொலையாதடா, எனக்கு அப்படியே வயித்தெரிச்சலா இருக்கு. என்ன மச்சான் சொல்ற? வயிறு எரியுதா? வயிறு மட்டுமா எரியுது, கண்ணு காது மூக்கு வாயின்னு எல்லா இடமும் எரியுது. அங்க இங்கன்னு என்னலாமோ பண்ணுது. வயிறு வேற கடம்பரா கடம்பரான்னு அப்பத்துல இருந்து சவுண்ட் போட்டுட்டு இருக்கு. அது வேற ஒண்ணும் இல்ல மச்சான், என் பொண்டாட்டி செஞ்ச பிரியாணியோட சைடு எஃபெக்ட், வேற ஒண்ணும் இல்ல. அடே, உன் பொண்டாட்டி செஞ்சா நீ தின்னு தொலை வேண்டியதுனடா, அந்த கருமத்தை எதுக்குடா எனக்கு தந்த? இல்ல மச்சான், என் பொண்டாட்டி ஆசாசியா எனக்காக பிரான் பிரியாணி செஞ்சு கொண்டு வந்தாடா. ஆனா என்ன, அதை என்னால வாயில தான் வைக்க முடியல. சரி, நீயாச்சும் சாப்பிட்டா அவன் மனசு கொஞ்சம் சந்தோஷப்படும்ல. சரி, புருஷன் தான் சாப்பிடல, அண்ணங்காரனாச்சும் சாப்பிடுறானேன்னு கொஞ்சம் சந்தோஷப்படுவாள்ல. அதனாலதான் மச்சான், என் வாயில நல்லா வந்துடும்டா. உன் பொண்டாட்டி சந்தோஷப்படணுங்கிறதுக்காக என் உயிரை காவு கொடுப்பியாடா? என்ன மச்சான், தங்கச்சிக்காக நீ இதை கூட பண்ண மாட்டியா? பண்ண மாட்டேன்டா. உங்களுக்காக என் உயிரெல்லாம் என்னால பணைய வைக்க முடியாதுடா. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் வேற வேலையே இல்ல. எப்ப பார்த்தாலும் என்ன வச்சே கேம் ஆடுறது. என்ன பார்த்து உங்களுக்கு எப்படா தெரியுது? என்ன என் நெத்தியில இடிச்ச வாயின்னு எழுதி ஒட்டி இருக்கா என்ன? எங்க மச்சான், நெத்திய காட்டு. அப்படி எதுவும் எழுதி ஒட்டின மாதிரி இல்லையே. வேணாடா, என்ன சும்மா வெறுப்பேத்தாத. இதுக்கப்புறம் பிரியாணி கிரியாணின்னு என்னைக்காவது என்ன கூப்பிட்ட அவ்வளவுதான் பாத்துக்க, நான் மனுஷனா இருக்க மாட்டேன். ஆமா, இப்ப மட்டும் என்ன மனுஷனாவா இருக்க? எரும மாடு மாதிரிதான் இருக்க. இந்த நக்களுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. சே, யார் மூஞ்சில இன்னைக்கு முழிச்சேன்னு தெரியல. காலையில இருந்து ஒரு வாய் நல்ல சாப்பாடு கிடைக்க மாட்டேங்கி. சி மச்சான், என்னடா என் பொண்டாட்டி வேணா வேற ஏதாவது சமைச்சு எடுத்துட்டு வர சொல்லட்டுமா? வாய்க்கு ருசியா? தெய்வமே, வேண்டாண்டா. ஏற்கனவே ஒரு வாய் தின்னதே அடிவயிறு அப்படியே புரட்டி எடுக்குது. சாவடிச்சிடாத மச்சான். இன்னும் கொஞ்ச நாளுக்கு உயிரோட இருக்கணும்னு பாக்குறேன். சீக்கிரமா இப்படி சோத்த போட்டே கொண்டுறாதீங்கடா. என்ன மச்சான் நீ இப்படி எல்லாம் பேசுற? என் பொண்டாட்டி இதெல்லாம் கேட்டா மனசு ரொம்ப கஷ்டப்படுவாடா. டேய், இதெல்லாம் உன் பொண்டாட்டி கேட்டே ஆகணும்டா, கேட்டே ஆகணும். கேட்டுட்டு இதுக்கப்புறம் உன் பொண்டாட்டி சமையக்கட்டு பக்கமே போக கூடாதுடா. ஏதாச்சும் யூடியூபை பார்த்து செய்றேன், அதை பார்த்து செய்றேன்னு ஏதாச்சும் செஞ்சு ஏன் உயிரை சாவடிக்கிறதுக்கா? சரி, விடு மச்சான், கோவப்படாத. ஏதோ தெரியாம நடந்துருச்சு. என்னது தெரியாம நடந்துருச்சா? அடே, எல்லாம் தெரிஞ்சு பிளான் போட்டு தாண்டா நடந்திருக்கு. மச்சான், பிளான்லாம் போடலடா. நீதான் அந்த டைம்ல கரெக்டா வந்த, அதான் உன் தலையில வச்சு தப்பிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. டேய், பாத்துக்கிறேன்டா, உன்னை பாத்துக்கிறேன். எனக்கும் ஒரு நாள் வராமையா இருக்கும். அன்னைக்கு ஒன்று வச்சு செய்யறானா இல்லையான்னு பாரு. நான் சமைக்க போறேன், அடுப்புல குக்கர்ல சாப்பாடு வேகுது மாமா, நான் சமைக்க போறேன். அம்மா தாயே, விளையாட்டு கூட உன் வாயில இருந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லாதம்மா. ஹாய் கார்த்திக் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நீ செஞ்ச சாப்பாடை சாப்பிட்டேன்ல, எங்க இருந்து நல்லா இருக்கிறது? ஏதோ இருக்கேன், இப்போவோ அப்போவோன்னு இழுத்துட்டு கிடக்கு. என்ன கார்த்திக் ப்ரோ, ஒரு நாள் சமைச்சு தந்ததுக்கே இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இதுக்கப்புறம் டெய்லியும் நான் தான் சமைக்க போறேன். அடியே, என்னடி இப்படி என் தலையில குண்டை தூக்கி போடுற? சிஸ்டர், எங்க 2 பேரையும் சாவடிச்சது பத்தாதுன்னு இந்த ஃபேமிலி ஃபுல்லாவே சாகடிக்க பிளான் போட்டீங்களா என்ன? என்ன கார்த்திக் ப்ரோ, உங்களுக்கு எப்பவுமே விளையாட்டு தான். நான் உண்மையை தான் சொன்னேன். நான் தான் இதுக்கப்புறம் சமைக்க போறேன். என் சமையல தான் நீங்க எல்லாருமே சாப்பிட போறீங்க. எதுக்கு? சாப்பிட்டுட்டு ஒரேடியா சாகுறதுக்கா? கார்த்திக் ப்ரோ, அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுங்க, உங்களுக்காக ஸ்பெஷலா நான் இப்பவே செஞ்சு எடுத்துட்டு வரேன். அம்மா தாயே, ஆளை விட்டா போதும் சாமி. சே பொறுக்கி, என்னடா வாய ஆன்னு பொளந்துட்டு இருக்க? உனக்கு என்ன பிடிக்கும்? பிரான் பிரியாணி திரும்பவும் வேணுமா என்ன? அடியே, சும்மா விளையாடாதடி. தயவு செஞ்சு சமயக்கட்டு பக்கம் கூட தண்ணி குடிக்கிறது கூட போயிடாத, புரிஞ்சுதா? சே பொறுக்கி, என்ன நானும் பார்த்துட்டு இருக்கேன், ரொம்ப ஓவரா கலாய்ச்சிட்டு இருக்க என்ன? நாளையில இருந்து நான் தான் சமைக்க போறேன், அதைத்தான் நீங்க எல்லாரும் தின்ன போறீங்க, சரியா?
டேய் மச்சான், என்னடா அப்படி பார்த்துட்டு இருக்க? இந்த குடும்பத்தோட மொத்த உயிரும் உன் கையில தான் இருக்குடா மச்சான். சமைக்க வேண்டாம்னு சொல்லிரு மச்சான். ஒரு வாய் சாப்பிட்டதுக்கே ஒரு வாரம் 2 வாரம் கக்கூஸ்ல கிடக்கணும் போல. இதுல டெய்லி நான் தாங்காது மச்சான், தாங்காது. சொல்லிரு மச்சான், உன் பொண்டாட்டிய எதுவுமே பண்ண வேண்டாம்னு சொல்லிரு மச்சான். அதுவே நமக்கு பெரிய உதவியா இருக்கும். அபி, அதெல்லாம் உனக்கு செட் ஆகாது அபி. கிச்சன்ல நின்று வேலை செஞ்சா ரொம்ப வேர்த்து வேர்த்து ஊத்தும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதெல்லாம் செட் ஆகாது. நீ பேசாம ரூம்ல ஏசியை போட்டு ஜாலியா பாட்டு கேட்டு டிவி பார்த்துட்டு ஜாலியா இரு. எதுக்கு உனக்கு தேவையில்லாத கஷ்டம்? போக்கி, நான் ஒன்றும் இது எனக்கு கஷ்டம்னு சொல்லவே இல்லையே. எனக்கு சமையல் செய்யறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால நான் அதான் செய்ய போறேன். டே மச்சான், இதுக்கப்புறம் செத்தா கூட இந்த வீட்ல கை நினைக்க மாட்டேன்டா. கை நினைக்கவே மாட்டேனே மச்சான். உன் பொண்டாட்டி உனக்காக தான் ஆசாசியா சமைக்கிறேன்னு சொல்றாங்க. தின்னுட்டு செத்துரு சரியா, என்ன விட்டு. அபி சிஸ்டர், நீங்க சமைச்சு போடுறதெல்லாம் சாப்பிடுறதுக்கு உங்களுக்கு தான் ஒரு அடிமை இருக்கு. அந்த அடிமைக்கே எல்லாமே செஞ்சு கொடுங்க. கார்த்திக் ப்ரோ, அந்த அடிமைக்கு கண்டிப்பா கொடுத்துடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா தங்கச்சி ஆசாசியா செய்றேன். அண்ணன் சாப்பிடலன்னா நல்லா இருக்காதுல்ல. நீங்களும் சாப்பிடணும். தங்கச்சிமா, இந்த அண்ணன் உயிரோட இருக்கணுமா வேண்டாமா? கார்த்திக் ப்ரோ, என்ன சொல்றீங்க? நீங்க உயிரோட இருக்கணும். அப்பதானே நான் சமைச்சு போடுற சாப்பாடெல்லாம் அப்பப்போ சாப்பிட முடியும். இல்லம்மா தங்கச்சி, நீ சமைச்சு போடுற சாப்பாடை சாப்பிட்டேன்னா அண்ணன் சீக்கிரமா செத்து போயிடுவேன். அதனால வேண்டாம் சரியா. அண்ணன் கொஞ்ச நாளாச்சும் உயிரோட இருந்துட்டு போறேன். என்ன கார்த்திக் ப்ரோ இப்படிலாம் சொல்றீங்க? எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஏ பொறுக்கி, நீ கூட நான் செஞ்ச சாப்பாடை சாப்பிட மாட்டியா? அது நானா? ஐயோ, இப்ப நான் என்ன சொல்லுவேன்? இவ வேற ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குறாளே. அடியே, நீ நல்லா வாய்க்கு ருசியா சாப்பிடுற மாதிரி செஞ்சனா கண்டிப்பா சாப்பிடுவேன். அதெல்லாம் முடியாது. நாளைக்கு காலையில உங்க 2 பேருக்கும் டிஃபன் நான் தான் செஞ்சு தருவேன் சரியா? சாப்பிட ரெடியா இருங்க. நான் இப்ப கிளம்புறேன். பாய். டே மச்சான், இதெல்லாம் சரி வராதுடா. உன் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லுடா ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்டா மச்சான். நீ வேணா தின்னுட்டு சாவுடா. என்ன எதுக்குடா கூட சேர்ந்து சாவடிக்கிறீங்க? மச்சான், நாளைக்கு வேற சனிக்கிழமைடா. டேய், அதுக்கு என்னடா இப்போ? நான் என்ன சொல்றேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? அது இல்ல மச்சான், ஒருவேளை சனிக்கிழமை செத்து போனா சனி போனோம் தனியா போகாதும் பாவே. அதனால கூடவே நீயும் வந்துருவேன்னு நினைக்கிறேன். அதனால 2 பேரும் சேர்ந்தே சாப்பிடலாம் மச்சான். ஆக மொத்தம் என்ன கொலை பண்ணாம விட மாட்டீங்க 2 பேரும் சேர்ந்து. கிருஷ்ணா சார், நானே ரொம்ப நாளா பீச் போகணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஆனா நீங்களே கரெக்டா கூப்பிட்டு வந்திருக்கீங்க. ரியா, நான் அடிக்கடி பீச்சுக்கு வருவேன். இந்த மாதிரி யாருமே இல்லாத இடத்துல கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்படியே ஆளியை பார்த்து ரசிச்சுட்டு அப்புறம் கிளம்பிடுவேன். இன்னைக்கு உன்னை கூப்பிட்டு வரணும்னு தோணுச்சு, அதனால தான் கூப்பிட்டு வந்தேன். என்ன கிருஷ்ணா சார் சொல்றீங்க? நீங்க அடிக்கடி வருவீங்களா? என்கிட்ட சொல்லவே இல்லை. என்ன வரும்போது என்னையும் கூப்பிட்டுவாங்க. எனக்கும் பீச்னா ரொம்ப பிடிக்கும். சரி ரியா, இதுக்கப்புறம் நம்ம அடிக்கடி வரலாம். கிருஷ்ணா சார், என்ன இங்கெல்லாம் ஆளே இல்லை? ஆமா ரியா, இந்த சைடு மோஸ்ட்லி ஆட்கள்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க. அமைதியா இருக்கும். நல்லா அமைதியா அலையை பார்த்துட்டு ரசிச்சுட்டு அப்படியே மனசுக்கு நிம்மதியா இருக்கும். அதனால தான் நான் எப்பவுமே இந்த சைடு வருவேன். இப்படியே ஆப்போசிட் சைட்ல போனோம்னா அங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்படியா கிருஷ்ணா சார்? ஆனா நீங்க சொல்ற மாதிரி இது நல்லா தான் இருக்கு, அமைதியா. சரி ரியா, இதுல உட்காந்துக்கலாமா? ம் கிருஷ்ணா சார், ரொம்ப சில்லுன்னு இருக்குல்ல? ஆமா ரியா. ஆனா நல்லா இருக்கு கிருஷ்ணா சார். நம்ம இதுக்கப்புறம் அடிக்கடி வரலாம். இங்க இப்படியே உட்காந்துட்டு அலைய பார்க்கறதுக்கு எவ்வளோ ஜாலியா இருக்கு தெரியுமா? ஆமா ரியா, எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கிருஷ்ணா சார், என்னாச்சு உங்களுக்கு? எதுக்கு என்னைய பார்த்துட்டு இருக்கீங்க? அது இல்லையே, இல்லை, நான் அலையை தான் பார்த்துட்டு இருக்கேன். கிருஷ்ணா சார், போய் சொல்லாதீங்க. நீங்க என்னதான் பார்த்துட்டு இருந்தீங்க, நான் தான் பார்த்தனே. ரியா, நான் உன்னெல்லாம் ஒன்றும் பார்க்கல, உனக்கு தான் அப்படி தோணுதுன்னு நினைக்கிறேன். கிருஷ்ணா சார், அப்ப நான் என்ன போய் சொல்றேனா? இல்லையே, நீங்க இப்ப என்ன பார்த்து சைட் அடிச்சீங்க தானே? என்னது சைட்டா? இல்லையே, நான் சைட்டெல்லாம் ஒன்றும் அடிக்கல. நீயா சும்மா ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டு இருக்காத. கிருஷ்ணா சார், போய் சொல்லாதீங்க. நீங்க என்ன சைட் அடிச்சதை நான் பார்த்தேன். அடியே, என்னடி சும்மா உன் இஷ்டத்துக்கு என்னதெல்லாமோ சொல்லிட்டு இருக்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீ என்ன பெரிய உலக அழகியா உன்னை நான் சைட் அடிக்கிறதுக்கு? ஏன் 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 உலக அழகியா இருந்தாலும் சைட் அடிப்பீங்களோ? இல்லைன்னா சைட் அடிக்க மாட்டீங்களோ? இல்ல, சைட் அடிப்பேன். சைட் அடிச்சுட்டு தான் இருக்கேன். கிருஷ்ணா சார், இப்ப என்ன சொன்னீங்க? பிரியா, அது ஆமா, உன்னதான் சைட் அடிச்சேன். அதுக்கு இப்ப என்ன? கொழுப்பு கொழுப்பு. ஆமா, என்னதுக்கு சைட் அடிச்சீங்க?
அது பார்க்க கியூட்டா அழகா இருந்தேன், அதனால தான் சைட் அடிச்சேன். இதுல என்ன தப்பு இருக்கு? கிருஷ்ணா சார், என்ன சைட் அடிக்கிறதுக்காக வேணா இங்க கூப்பிட்டு வந்தீங்க? பிரியா, எப்படி கரெக்டா கண்டுபிடிச்ச? வீட்ல இருந்தா சரியா சைட் அடிக்க முடியல, அதனாலதான் வெளியே கூப்பிட்டு வந்து சைட் அடிச்சிட்டு இருக்கேன். டேய் கிருஷ்ணா, உன்னை கொல்ல போறேன் பாரு. என்னது டே கிருஷ்ணாவா? ஆமாடா கிருஷ்ணா. பிரியா, இப்பவும் போல எப்பவும் நீ என் கூட இருப்பியா? இல்ல, எனக்கு புரியல. அது ஒன்றும் இல்லை. இல்ல, நீங்க என்னமோ சொன்னீங்க, எனக்கு அது சரியா புரியல. என்ன சொன்னீங்க? அது இப்பவும் போல எப்பவும் என் கூடவே லைஃப் ஃபுல்லா இருப்பியான்னு கேட்டேன். ம், இருப்பேன். ரியா, உண்மையதான் சொல்றியா? ஆமா, உண்மையதான் சொல்றேன். நான் இதுக்கு போய் சொல்ல போறேன்? உண்மையதான் சொல்றேன். ரியா, என்ன உனக்கு பிடிக்குமா? ம், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் கிருஷ்ணா சார். கிருஷ்ணா சார், அங்க பாருங்க, ஒரு பெரிய அலை வருது. வாங்க விளையாடலாம். ரகசியமாய் ரகசியமாய் புன்னகையிட்டால் பொருள் என்னவோ, அவசரமாய் அவசரமாய் மொழி தொலைந்தால் பொருள் என்னவோ, சொல்ல துடிக்கும் வார்த்தைக்கு இறங்கும் தொண்டை குழியில் ஊசி இறங்கும், இலை வடிவில் இதயம் இறக்கும், மலை வடிவில் அதுவும் கழக்கும், சிரித்து சிரித்து சிறையிலே சிக்கிக்கொள்ள அடம் பிடிக்கும்.